வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிட் 4 ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட்ல அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட் இது. உங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் பேப்பர் கிளியர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற யூனிட்னும் இத சொல்லலாம் நம்ம. ஓகே, டிவிடெண்ட் பாலிசி. ஏன்னா இந்த ஃபுல் சாப்டர்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஃபார்முலா தான். அந்த 3 ஃபார்முலா வச்சுதான் ஃபுல் சாப்டரே இருக்கு. உங்களுக்கு 5 மார்க்ல ஒரு ப்ராப்ளம் அண்ட் 10 மார்க்ல ஒரு ப்ராப்ளமும் இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு நிச்சயம் வந்துடும். ஓகே, இப்ப நம்ம ஃபார்முலா பார்க்கலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் வால்டர் மாடல். வால்டர் மாடல் படி ஃபார்முலா பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஃபார்முலா என்னன்னா டி பிளஸ் ஆர் பை கே. டின்றது என்னன்னா டிவிடெண்ட் பர் ஷேர். ஆர்ன்றது என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அண்ட் கேன்றது என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இந்த ஈன்றது என்ன அப்படின்னா ஏர்னிங் பிரைஸ் பர் ஷேர். ஓகே, இது டிவிடெண்ட் அண்ட் இது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா போட்டு நம்ம மார்க்கெட் பிரைஸ் என்னன்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு டி ப்ராப்ளம்ல டைரக்டா கொடுத்துட மாட்டாங்க. டிவிடெண்ட் பர் ஷேர் இதுதான் அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம இந்த டிய கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இபிஎஸ் இன்டு பே அவுட். இதுதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம டி கண்டுபிடிக்கணும். இபிஎஸ் இன்டு பே அவுட் ரேஷியோ. அதாவது ப்ராப்ளம்ல இபிஎஸ் இருக்கும் அண்ட் பே அவுட் ரேஷியோவும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது மூலமா நமக்கு டிவிடெண்ட் கிடைச்சிரும். ஓகே, அப்புறமா நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆர் ப்ராப்ளம்ல இருக்கும் அண்ட் கே ப்ராப்ளம்ல இருக்கும். மத்த எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். டி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே, இது வால்டர் மாடல் படி. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பே அவுட் கொடுத்து நம்மள ப்ராப்ளம் போட சொல்லுவாங்க. ஓகே, 5 மார்க் கொஸ்டின்னா ஒரு பே அவுட் கொடுப்பாங்க. இதுவே 10 மார்க் கொஸ்டின் அப்படின்னா 3 பே அவுட் 4 பே அவுட் கொடுப்பாங்க. ஓகே, அப்புறம் ஆரோடது கேது மாத்தி மாத்தி கொடுப்பாங்க. ஓகே, அத மாதிரி எல்லாம் கொடுத்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்ப இதுல இன்ஃபரன்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றத பார்க்கலாம். வால்டர் மாடல் படி பாருங்க, ஆப்டிமம் பே அவுட் ரேஷியோ growth ஃபார்முக்கு நில். growth ஃபார்ம்ன்றது என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கு இல்லையா, கே, அதை விட ரிட்டர்ன் ஜாஸ்தி இருந்துச்சு, ஆர் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அதுதான் growth ஃபார்ம். ஓகே, ஆப்டிமம் பே அவுட் அதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நில் தான். நில் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ. அததான் ஆப்டிமம் பே அவுட் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே டிக்ளைனிங் ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா 100% தான் ஆப்டிமம் பே அவுட். டிக்ளைனிங் ஃபார்ம்ன்றது என்னது? ஆர் கேவை விட கம்மியா இருக்கிறது. ஆர்ன்றது என்னது? ரிட்டர்ன். கேன்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அப்ப ரிட்டர்ன் நமக்கு கம்மியா இருந்துச்சு காஸ்ட்டை விட அப்படின்னா அதுக்கு பேரு நம்ம டிக்ளைனிங் ஃபார்ம்னு சொல்லுவோம். அதுக்கு பே அவுட் பாத்தீங்கன்னா 100% பே அவுட் ரேஷியோ. அதுதான் ஆப்டிமம். இதுவே நார்மல் ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா irrelevant. எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் மார்க்கெட் பிரைஸ் தான் வரும். நீங்க இந்த ப்ராப்ளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, அதாவது நில் அப்படின்னா 0% பே அவுட். எதுவுமே என்ன பண்றாங்க, பே பண்ணக்கூடாது, ஃபார்ம்லயே இன்வெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதா அதோட அர்த்தம். ஆப்டிமம் பே அவுட்டுக்கு என்னது பெஸ்ட் டெசிஷன் அப்படின்றது தான் இந்த ஆப்டிமம் பே அவுட் வச்சு நம்ம டிசைட் பண்றது. அப்ப growth ஃபார்மா இருந்துச்சுன்னா நில், அண்ட் டிக்ளைனிங் ஃபார்மா இருந்துச்சுன்னா 100% பே அவுட், அண்ட் நார்மல் ஃபார்ம்னா irrelevant பிகாஸ் எல்லாத்துக்குமே அது சேமா தான் வரும். ஓகே, எஸ். இப்ப ரிட்டன்ஷன் ரேஷியோ அப்படின்றது என்னன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பே அவுட், ரிட்டன்ஷன் இது ரெண்டும் ஒவ்வொரு பார்ட். இப்ப 100%ல 50% பே அவுட்னா 50% ரிட்டன்ஷன், 60% பே அவுட்னா 40% ரிட்டன்ஷன். அப்ப ஒரு ப்ராப்ளம்ல நமக்கு ரிட்டன்ஷன் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு, பே அவுட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ரிட்டன்ஷன் கொடுத்தா நம்ம பே அவுட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எஸ். இப்ப அடுத்த மாடல் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா கார்டன்ஸ் மாடல். கார்டன்ஸ் மாடல் படி ஃபார்முலா மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்க அப்படின்னா டி டிவைடட் பை கே மைனஸ் ஜி. டி உங்களுக்கு தெரியும் இல்லையா, டிவிடெண்ட் பர் ஷேர். அண்ட் கேன்றது என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஜின்றது என்னன்னா growth ரேட்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா பி இன்டு ஆர். ஓகே, பின்றது என்னன்னா ரிட்டன்ஷன் ரேஷியோ, ஆர்ன்றது ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரிட்டன்ஷன் ரேஷியோ என்னன்றது தெரியும் இல்லையா, இப்பதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண. ஒரு 100%னா அதுல ஒரு போர்ஷன் இஸ் பே அவுட்னா தி அதர் போர்ஷன் இஸ் ரிட்டன்ஷன். அப்ப 50 இருந்தா அது 50, 30 இருந்தா 70, 60 இருந்தா 40, ஓகே 40 இருந்தா 60, அந்த மாதிரி இருக்கிறது தான் ரிட்டன்ஷன் ரேஷியோ. அப்ப ஜி எப்படி கண்டுபிடிப்போம்னா பி இன்டு ஆர் மூலமா ஜி கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இதோட இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்டிமம் பே அவுட் growth ஃபார்முக்கு நில் தான் இதுக்கும். ஓகே, எப்படி வால்டர் மாடல்ல நம்ம growth ஃபார்முக்கு
ஆப்டிமம் பே அவுட் நில்லுன்னு சொன்னமோ அதே மாதிரி தான். நார்மல் ஃபார்முக்கு irrelevant தான். அதுக்கப்புறம் டிக்ளைனிங் ஃபார்முக்கு 100%. ஓகே, இம்ப்ளிகேஷன் வால்டர் மாடலா இருக்கட்டும், கார்டன் மாடலா இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே சேம் தான். growth ஃபார்மா இருந்துச்சுன்னா பே அவுட்டே நில்லுன்னா எதுவும் பே பண்ண வேண்டாம், பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது தான் லாபம் அப்படின்றது தான் அர்த்தம். இதுவே டிக்ளைனிங் ஃபார்மா இருந்துச்சுன்னா 100% பே அவுட் தான் லாபம். அதாவது நம்ம வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்கணும், 100% கொடுத்துருங்க ப்ராஃபிட்ட. அப்ப அவங்க வெளியில கொண்டு போய் எங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அதோட லாஜிக். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மாடல் அப்ரோச். அப்ரோச்னா மாடிகிலானி மில்லர் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இதுல மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு P0 into 1 plus KE minus D. P0ன்றதுன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். ஓகே, அப்ப KEன்றது என்னன்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கேபிட்டல் அண்ட் Dன்றது டிவிடெண்ட் பர் ஈக்விட்டி ஷேர். எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம்ல இருக்கும், அதனால நீங்க எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுதான். இதுல இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். மார்க்கெட் பிரைஸ் கிடைச்ச பிறகு நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஷ்யூ பண்றது எத்தனை அப்படின்றது கொஸ்டின் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா செட் இருக்கு. அது என்னன்றத பாருங்க. நம்பர் ஆஃப் ஷேர் டு பி இஷ்யூட் அப்படின்னா அமௌண்ட் டு பி ரேஸ் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். இப்ப நம்ம கண்டுபிடிச்சோம்ல ப்ரீவியஸ் ஸ்லைட்ல காமிச்ச அந்த ஃபார்முலா போட்டு மார்க்கெட் பிரைஸ் கண்டுபிடிச்சோம்ல, அந்த மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் தான் இது. அப்ப இந்த அமௌண்ட் டு பி ரேஸ்ன்றது என்ன அப்படின்னா அதை கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா இருக்கு. நெட் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ரீடைன் ஏர்னிங், அதுதான் வந்து அமௌண்ட் டு பி ரேஸ்ட். இந்த நெட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ப்ராப்ளம்ல இருக்கும். ரீடைன் ஏர்னிங்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நெட் இன்கம்ல இருந்து டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, டிவிடெண்டே டிஸ்ட்ரிபியூட்டட் பண்ணலன்னா 0 போட்டுக்கணும். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா அந்த டிவிடெண்ட் எங்க போட்டுக்கணும். அப்ப வரதுதான் ரீடைன் ஏர்னிங். அப்ப இந்த இது வந்து கொஸ்டின் இருக்கும், நம்பர் ஆஃப் ஷேர் டு பி இஷ்யூட் கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அப்ரோச்ல ஒரு கொஸ்டின் வரும். அப்படின்னும் போது அமௌண்ட் டு பி ரேஸ்ட ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு நெட் இன்வெஸ்ட்மெண்ட் மைனஸ் ரீடைன் ஏர்னிங் பண்ணணும். ரீடைன் ஏர்னிங் கண்டுபிடிக்கிறதுக்கு நெட் இன்கம் மைனஸ் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே, இப்ப இது மூலமா நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி ரேஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்ப இந்த மாடல்ல தான் இந்த 2 ஸ்டெப். மத்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் இந்த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் த ஷேர் கண்டுபிடிக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டினாவே இருக்கும். ஆனா என்னன்னா டிஃபரெண்ட் பே அவுட் லெவல் வந்து கொடுத்திருப்பாங்க. எத்தனை பர்சன்ட், 20%, 0%, 50%, 40% அப்படின்ட்டு டிஃபரெண்ட் பே அவுட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கெட் பிரைஸ் வரும். அதை வந்து நம்ம அசர்டைன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஈஸியா இருக்கா? இது வந்து கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும். பிகாஸ் 5 மார்க்கும் சரி 10 மார்க்கும் சரி இந்த சாப்டர்ல இருந்து உங்களுக்கு கேள்வி வரும். சோ 15 மார்க் ஈஸியா நம்மளால ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் 15 மார்க் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேப்பரை வந்து கிளியர் பண்றது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமாவே இருக்காது, ரொம்ப சுலபமா இருக்கும். பிகாஸ் 15 மார்க் இதுலயே வந்துருது. மீதி சாப்டர்ஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா போதும், அதுலயும் நம்மளால வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். எஸ், நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டரை பத்தி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.